வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிலக்கரி சுரங்க வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு சம்மன். ஏப்ரல் 8ஆம் தேதி ஆஜராக டெல்லி சிபிஐ கோர்ட் உத்தரவு. மகாத்மா காந்தி குறித்து நீதிபதி மார்கண்டேய கட்சி தெரிவித்த கருத்து பார்லிமென்டில் மத்திய அரசு கண்டனம். செம்மொழி தமிழுக்கான ஜனாதிபதி விருதுகள் அறிவிப்பு. நாணயவியல் அறிஞரும் தினமலர் ஆசிரியருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு தொல்காப்பியர் விருது. விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் ஏப்ரல் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஆதித்யா பிர்லா குரூப் நிறுவனங்களில் ஒன்றான ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு ஒடிசாவில் 2 நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் ஊழல் நடந்துள்ளதாக சிபிஐ 2013ஆம் ஆண்டு இறுதியில் வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் பிர்லா குரூப் நிறுவன தலைவர் குமார் மங்கலம் பிர்லா, முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் PC பராக் உள்ளிட்டோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தனர். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்குகளை விசாரித்து வரும் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஹிண்டால்கோ நிறுவனம் தொடர்பான வழக்கை முடித்துக் கொள்வதாக கடந்த ஆண்டு இறுதியில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. இது தொடர்பான வழக்கு புதனன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை முடித்துக் கொள்ளும் சிபிஐயின் மனுவை நிராகரித்த நீதிபதி பாரத் பிரசாகர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிர்லா, பராக் உள்ளிட்ட அனைவரையும் ஏப்ரல் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார். பிர்லா நிறுவனத்துக்கு நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது நிலக்கரித்துறையை நேரடியாக கவனித்ததோடு ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதலும் அளித்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற முறையில் ஏப்ரல் 8ஆம் தேதியன்று ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பாக மன்மோகன் சிங், பிர்லா, பராக் உள்ளிட்ட 6 பேர் மீது கிரிமினல் சதி, ஊழல், நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜனவரி 15ஆம் தேதியன்று சிபிஐ அதிகாரிகள் மன்மோகன் சிங்கிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கோர்ட் சம்மன் அனுப்பியதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. மன்மோகன் வருத்தம் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் தனக்கு சம்மன் அனுப்பியிருப்பது மிகுந்த மனவேதனையை அளித்திருப்பதாக கூறிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் என்பதால் வழக்கை எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இறுதியில் உண்மை வெல்லும் என்றும் மன்மோகன் சிங் நம்பிக்கையுடன் கூறினார். அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மன்மோகன் சிங்குக்கு சம்மன் அனுப்பியதன் மூலம் பாரதிய ஜனதாவின் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருப்பதாக கூறினார். காங்கிரசார் செய்த ஊழல்களால் மன்மோகனுக்கு இந்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய ஜவடேகர், இதற்காக நாட்டு மக்களிடமும் மன்மோகனிடமும் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் மன்மோகன் சிங்குக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருப்பதன் மூலம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் கூறினார். सब बराबर है, इसलिए सवाल को पूछने का क्या मतलब है? यानी वो प्राइम मिनिस्टर थे तो जिम्मेदारी जगह थे, वो ड्राइविंग सीट पर थे. यदि कोई गड़बड़ होगी तो वैसे वो ईमानदार आदमी है, लेकिन जो गड़बड़ हुई है उसके मामले में वो वाजिब बातें बताएंगे. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் மன்மோகன் சிங் பிரதமராக எந்த தவறையும் செய்யவில்லை என்றும் நேர்மையுடனும் வெளிப்படையாகவும் அனைத்து முடிவுகளையும் எடுத்ததாக காங்கிரஸ் எம்பிக்கள் கூறினர். Well, first of all, it needs to be understood that the Supreme Court, which looked at the entire issue of coal allocations, did not even pass a whisper of a stricture against the former Prime Minister or, for that matter, any other functionary of the UPA government. If a subordinate court has arrived at a certain conclusion, it will have to be seen what is the basis of that conclusion. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு கோரும் ஹிண்டால்கோ நிறுவனத்தின் கடிதத்தை நிலக்கரித்துறை செயலாளருக்கு மன்மோகன் சிங் அனுப்பியது எப்படி குற்றமாகும் என்று மூத்த சட்ட நிபுணரும் ராஜ்யசபா எம்பியுமான KDS துளசி கேள்வி எழுப்பியுள்ளார். காந்தி பற்றி நீதிபதி மார்கண்டேய கட்சி கூறிய கருத்துக்கு மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி ராஜ்யசபாவில் கண்டனம் தெரிவித்தார். அழகான பெண்கள் குறித்து துணிச்சலுடன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுவதில் வல்லவரான இந்திய பத்திரிகை கவுன்சில் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான மார்கண்டேய கட்சு, தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிரிட்டிஷாரின் ஏஜென்டாக செயல்பட்டதாகவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தீங்கை அவர் செய்ததாகவும் கூறியிருந்தார். இப்பிரச்சனையை ராஜ்யசபாவில் சில எம்பிக்கள் எழுப்பி கட்சுவுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக நடந்த குறுகிய விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி, இந்தியா சுதந்திரம் பெற்றதில் காந்தியின் பங்களிப்பு மறுக்க முடியாதது என்று புகழாரம் சூட்டினார். ஒப்பற்ற தலைவரான காந்தியை பற்றி கட்ஜுவின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் ஜேட்லி கூறினார். அதையடுத்து கட்ஜுவின் கருத்தை கண்டித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. I entirely share the
anguish of all members of this House over the kind of statement which has been made by a former judge of the Supreme Court against Gandhiji. It's unquestionably true that Gandhiji probably has been the greatest citizen of this country of the recent era. And the whole country not only honors and respects him, but his role in getting this country freedom has been paramount. I think we outrightly condemn such a statement. This country can never accept a statement of this kind. குரோஷியா நாட்டின் அதிபராக அழகு ததும்பும் கொலிண்டா கிராஃபர் கிடரோவிக் தேர்வு செய்யப்பட்டதைப் போல ஹிந்தி நடிகை கேத்ரினா கெய்ஃபை இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதியாக நியமிக்கலாம் என்று கருத்து கூறி அதிர்ச்சி அலையை கட்ஜு ஏற்படுத்தினார். டெல்லி சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக கிரண் பேடியை பாரதிய ஜனதா அறிவித்த போது அவரை விட அழகான சாஷியா இல்மியை தேர்வு செய்திருந்தால் அதிக ஓட்டு விழுந்திருக்கும் என்று சில வாரங்களுக்கு முன் கட்ஜு பிளாகில் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செம்மொழி தமிழுக்கான ஜனாதிபதி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொல்காப்பியர் விருது நாணயவியல் அறிஞரும் தினமலர் ஆசிரியருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு வழங்கப்பட உள்ளது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனம். இந்நிறுவனம் 2011, 2012 மற்றும் 2013 ஆண்டுகளுக்கான விருது பெறுவோர் பட்டியலை அறிவித்துள்ளது. 2011-12 ஆண்டுக்கான தொல்காப்பியர் விருது பேராசிரியர் சேவை சண்முகத்துக்கும், குரல் பீடம் விருது டாக்டர் ஈவா மரியா வில்டனுக்கும், இளம் அறிஞர் விருது முனைவர் க. ஐயப்பன், முனைவர் இ. எழில் வசந்தன், முனைவர் க. ஜவஹர் ஆகியோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2012-13 ஆண்டுக்கான தொல்காப்பியர் விருது நாணயவியல் அறிஞரும் தினமலர் ஆசிரியருமான முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கும், இளம் அறிஞர் விருது முனைவர் ஆ. சதீஷ், முனைவர் இரா வெங்கடேசன், முனைவர் ப. ஜெய்கணேஷ், முனைவர் எம். ஆர். தேவகி, முனைவர் உ. அலிபாபா ஆகியோருக்கும் வழங்கப்பட உள்ளன. ராஷ்டிரபதி பவனில் நடக்கும் விழாவில் இவர்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை எதிர்த்து தொடரப்படும் வழக்குகளை விசாரிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் மற்றும் அது தொடர்பான அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆகியவற்றை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வக்கீல்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி A.R. தவே தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன்னிலையில் புதனன்று நடந்தது. சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் பாலி நாரிமன், அனில் திவான் ஆகியோர் வாதிடுகையில் நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் நீதித்துறையின் சுதந்திரத்தை குலைத்துவிடும் என்றனர். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமிப்பதில் தற்போதைய கொலிஜியம் குழு நடைமுறையையே பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்திய வக்கீல்கள் பாலி நாரிமன், அனில் திவான் இந்த வழக்கு விசாரணையை 5 நீதிபதிகளை கொண்ட அரசியலமைப்பு சட்ட பெஞ்சுக்கு பரிந்துரைக்கவும் கோரினர். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி வாதிடுகையில் நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் சட்டமாக இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்றார். அரசிதழில் அறிவிக்கை வெளியிடுவதுதான் முக்கியம் என்றும் கூறிய ரோஹத்கி, அதனால் நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்துக்கு தடை விதிப்பது என்ற கேள்வியே எழவில்லை என்றும் ரோஹத்கி கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்துக்கு எதிராக தொடரப்படும் மனுக்களை எந்த உயர்நீதிமன்றமும் விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என்று தடை விதித்தனர். இந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட 2 மனுக்களை விசாரணைக்கு ஏற்பதா அல்லது அரசியலமைப்பு சாசன பெஞ்சுக்கு பரிந்துரைப்பதா என்பதை ஆராய்ந்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தவே, செலமேஸ்வர், மதன் பி. லோகூர் கூறினர். உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் கொலிஜியம் குழு நடைமுறைக்கு முடிவு கட்டி புதிதாக 6 பேரை கொண்ட குழுவை அமைக்க நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் வகை செய்கிறது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வந்த கவர்னரை அதிமுக எம்எல்ஏக்கள் வழிமறித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் புதன்கிழமையன்று கவர்னர் உரையுடன் துவங்கியது. முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த கவர்னர் A.K. சிங் போலீசார் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அப்போது அவைக்குள் செல்ல முயன்ற கவர்னரை அதிமுக எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்தி தற்காலிக கவர்னர் தேவையில்லை, உறுப்பினர்களுக்கு மேம்பாட்டு நிதி வழங்கவில்லை என கூறி கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து சபையில் உரை வாசித்த கவர்னரை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆனால் கவர்னர் சிங் தனது உரையை தொடர்ந்து வாசித்தார். இதையடுத்து சபாநாயகர் சபாபதி அவையை ஒத்திவைத்தார். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று கவர்னர் உரை மீதான விவாதம் நடக்கிறது. டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியை தோற்கடிக்க சதி செய்த பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், சாந்தி பூஷனை கட்சியிலிருந்து நீக்க
அக்கட்சி எம்எல்ஏக்கள் கையெழுத்து இயக்கத்தை துவக்கியுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியில் கோஷ்டி மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தலில் சொந்த கட்சியை தோற்கடிக்க சதி செய்ததாக மூத்த தலைவர்கள் பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், சாந்தி பூஷன் ஆகியோரை செவ்வாயன்று கட்சி தலைமை பகிரங்கமாக குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டது. மூவர் கோஷ்டிக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலாக கையெழுத்து இயக்கத்தை காரவால் நகர் தொகுதி ஆம் ஆத்மி எம்எல்ஏ கபில் மிஸ்ரா துவக்கியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன், யோகேந்திர யாதவ் மூவரையும் நீக்க வலியுறுத்தி நடத்தப்படும் இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு சக எம்எல்ஏக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக கபில் மிஸ்ரா கூறினார். சர்க்கரை நோய் மற்றும் தொடர் இருமலுக்காக பெங்களூரில் தங்கி இயற்கை மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான கெஜ்ரிவால் டெல்லி திரும்பியதும் அவரிடம் கோரிக்கை மனுவை அளிக்கவிருப்பதாகவும் கபில் மிஸ்ரா எம்எல்ஏ தெரிவித்தார். பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன், யோகேந்திர யாதவ் மீது எடுக்கும் நடவடிக்கை கட்சிக்கு விரோதமாக செயல்படும் ஒவ்வொருவருக்கும் பாடமாக இருக்கும் வகையில் தண்டனை அமைய வேண்டும் எனவும் கபில் மிஸ்ரா எம்எல்ஏ கூறினார். ஆம் ஆத்மி கட்சியை துவக்குவதில் பெரும் பங்காற்றிய பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் கடந்த 4ஆம் தேதி அன்று கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அரசியல் விவகார குழுவில் இருந்தும் நீக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி விமான நிலையத்தில் 20 கிலோ தங்கம் கடத்தி வந்த 4 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். திருச்சி விமான நிலையத்திற்கு புதன்கிழமையன்று சிங்கப்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானமும் துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானமும் வந்தன. அப்போது அந்த விமானங்களில் வந்த பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இச்சோதனையில் கேரளாவைச் சேர்ந்த அப்துல் கலாம், முகேஷ், முகமது மற்றும் தொண்டியைச் சேர்ந்த ஜாஃபர் அலி ஆகிய 4 பேரிடம் 20 கிலோ தங்கம் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த விமான நிலைய அதிகாரிகள் அவர்களிடமிருந்த 50,42,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 4 பேரிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் சமீப காலமாக திருச்சி விமான நிலையம் வழியாக தங்கம் கடத்தப்படும் சம்பவம் அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நொய்யல் ஆற்றின் பிரதான ஓடையை மறித்து தனியார் பல்கலைக்கழகம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகும் ஓடைகள் நொய்யல் ஆற்றின் நீராதாரமாக விளங்கி வருகின்றன. இந்நிலையில் கோவையை அடுத்த மத்வராயபுரம் பகுதியில் தனியார் பல்கலைக்கழகம் வனப்பகுதியை ஒட்டிய நொய்யல் ஆற்றின் பிரதான ஓடையான வெள்ளத்து ஓடையை மறித்து கட்டுமான பணிகளை மேற்கொள்வதை தடுக்க கோரி நல்லூர் வயல்பதி பழங்குடியின மக்கள் மாவட்ட கலெக்டரிடம் புகார் தெரிவித்தனர். ஆனால் தொடர்ந்து கட்டுமான பணி நடந்ததால் இயந்திரங்களை சிறைப்பிடித்து 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. இந்த ஆடு தண்ணி வாய்க்கால் ஆறெல்லாம் ஜேசிபி விட்டு நிறைவேற்றி இருக்காங்க. எங்களுக்கு நடக்கிறதுக்கு வழி இல்ல, விறகு எடுக்க முடியாது, ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதனால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோங்க. அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் வனப்பகுதியில் விடிய விடிய போராட்டம் நடந்து வருகிறது. தஞ்சை மகாபலிபுரத்தில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் 5 பேர் பலியாயினர். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்து ஒன்று வந்தது. மாமல்லபுரம் அடுத்த பட்டிப்புலம் அருகே புதனன்று காலை வந்தபோது முன்னால் சென்ற டிப்பர் லாரி மீது மோதியது. இவ்விபத்தில் நடத்துனர் மற்றும் பயணிகள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நேற்று நைட்டு 12 மணிக்கு மேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அப்பயே பார்த்தோம் நிறைய பேர் ஆக்சிடென்ட் சம ரத்தம் அப்படியே செத்துட்டாங்க. நிறைய பேருக்கு கை கால் எல்லாருமே உடைவுதான். வந்துட்டு நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் சீக்கிரமா வந்துட்டு போயிடுச்சாங்க. ஆனா எல்லாருமே ஸ்லோவா, பஸ், காரு எல்லாமே ஸ்லோவா இருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இதேபோல் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மன்னார்குடியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் மணிவண்ணன், அவரது மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவ்விபத்து குறித்து பட்டுக்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,720 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,465 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 38 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,615 ரூபாயாக இருந்தது. பஞ்சமி தினத்தை முன்னிட்டு சேமக்கோட்டை வராகி கோவிலில் கூட்டு பிரார்த்தனை நடந்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சேமக்கோட்டை அருகே உலக மக்கள் நலம் வேண்டி கூட்டு பிரார்த்தனை பஞ்சமி மகா யாகம் நடந்தது. இந்த யாகத்தில் மகா குண்டலம் அமைக்கப்பட்டு ஸ்ரீ மகா வராகியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி ஸ்ரீ மகா வராகி பஞ்சமி விழா குழுவினர் சார்பில் மகா யாகம் நடந்தது. இந்த யாகத்தில் நெய், மிளகாய், வெண்கடுகு போன்ற பொருட்கள் போடப்பட்டு பின்னர் மகா பூர்ணாகதியுடன் தீபாராதனை நடந்தது.
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மாராவி தேவே நமः. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மாராவி தேவே நமः. க்ரீம் க்ளீம் மாராவி தேவே நமः. இதில் உள்ளூர் பக்தர்கள் உட்பட புதுவை, கடலூர், பன்ருட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சமி தினத்தில் ஸ்ரீ மகா ஹோமத்தில் வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷம் விலகும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.